இந்த ஆண்டு 2026 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து படிக்க போகிற மாணவர்களுக்கு 2030 கல்லூரி முடித்து வெளியில் வரையில் பல வேலை வாய்ப்புகள், அதாவது நம்மளோட தமிழ்நாட்டிலே மின்சார வாரியத்தில் ஏகப்பட்ட துறைகளில் அரசு வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய தனியார் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போது, ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க போது. நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா, இன்ஜினியரிங் படிக்கலாம், அதாவது குறிப்பாக அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோர் டிபார்ட்மெண்ட். ஏன்னா மற்ற படிப்புகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும், இல்லாமலும் போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் எவர்கிரீன், எப்போவுமே வேலை வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி என்ன, பைக்கில் போகிறதா இருக்கட்டும், காரில் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே டீசல் பெட்ரோல்லாம் போட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஈவி புரட்சி, அதாவது பேட்ரி வண்டி ஆயிடுச்சு. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக எல்லாம் மாறிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் இந்த ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே மின்சார வாரியத்துறையிலேருந்து பல வேலை வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அரசு துறைகளில் குறிப்பாக அந்த ரயில்வேல போகிறது, ரயில்வேலாம் ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல வேலை வாய்ப்புகள் அரசு துறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சாதாரண ஒரு சிப்பு தயாரிக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒரு சிப் தயாரிக்கிறதுனா, அதுக்கு அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரியும் பயங்கரமாக வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அதே போல் இன்றைக்கி ரினியூவபிள் எனர்ஜி, இந்த சோலார் விண்டு மூலியமாக எப்படி பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது, அதுக்கான வேலை வாய்ப்புகள் குறிப்பாக அதில் கொட்டி கிடக்கு. எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு மின்சாரம், அந்த கனெக்டிவிட்டி தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அந்த கனெக்டிவிட்டி தேவைப்படுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு தலை சிறந்த 100 கல்லூரிகளை நம்ம அந்த கட் ஆஃபின் அடிப்படையிலையும் இந்த ரேங்கின் அடிப்படையிலையும் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். அதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ குறிப்பாகங்க ஃபஸ்ட்டு காலேஜ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் சிஇஜி கேம்பஸு. இங்கே பாருங்களேன், நான் இங்கே வரிசைப்படுத்தியிருக்கேன்னா எப்படி வரிசைப்படுத்தியிருக்கேன், இங்கே பாருங்கள், ஜென்ரல் ரேங்க் அப்படியே பாருங்களேன், கம்மியில் இருக்கும், அப்படியே அதிகமாகிட்டே போகும். இதன் அடிப்படையில் கட் ஆஃபை பாருங்கள், 198, 197, 196, 195 இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். கட் ஆஃப் குறைஞ்சிக்கிட்டே போகும், ரேங்க் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தால் உறுதியாக சீட்டு உறுதி. இப்போ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஆல்ரெடி இசிஇ டிபார்ட்மெண்ட், அதே போல் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. அந்த வீடியோலாம் தயவு செய்து பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னும் நிறையா பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அடுத்தடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங், என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஸோ இங்கே பாருங்களேன், சிஇஜி கேம்பஸில் இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். இதுலேருந்து இன்னும் 2000-3000 ரேங்க் அதிகமாக இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் 2000-3000 ரேங்க் அதிகமாக இருந்தாலும் வாய்ப்பு உண்டு. இந்த ட்ரிபிள் இல எஸ்எஸ் கோர்ஸை மறந்துடாதீங்க, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு பிஎஸ்சி காலேஜில் இருக்குது, அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து தியாகராஜர் காலேஜ் நம்மளோட மதுரையில் அடுத்த கல்லூரியாக இருக்குது. அடுத்து கோயம்புத்தூரில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த இசிஇ, அதுக்கப்புறம் சிவில், மெக்கானிக்கல், ஏஐடிஎஸ், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் போட்டேன்ல, அதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அதாவது தியாகராஜர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், அடுத்து பிஎஸ்சி ஐடெக் பிரைவேட் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அடுத்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு, அது வாய்ப்பு இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிளிக்கு இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ அதை பாருங்களேன், இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து சேலத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. உண்மையை சொல்லணும்னா நிறைய கல்லூரிகளில் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்லாம் வருஷம் மூடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வேணாம்ப்பா, யாருப்பா படிக்க வர்றா அப்படின்னு. ஆனால் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது இசியும் ட்ரிபிளியும் சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், சேலமில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ், அடுத்ததாக நம்ம குமரகுரு காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு உண்டு.
ஸோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பெரிய காலேஜே கிடைச்சிடும். அழகப்பா செட்டியார் காலேஜை பாருங்கள், சிவகங்கையில் இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு, ஜென்ரல் ரேங்க். அடுத்து திருநெல்வேலியில் உள்ள நம்ம திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் பாருங்களேன், இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் போக இந்த ரேங்க் அதிகமாகிட்டே இருக்கும். கட் ஆஃப் வந்து போக கட் ஆஃப் வந்து அதிகமான கட் ஆஃபில் உள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கட் ஆஃபு. ரேங்க் வந்து இது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 87 87, அடுத்து 87 87 85 இப்படி குறைஞ்சி குறையும் கட் ஆஃப். ரேங்க்கு அதிகமாகிட்டே போகும். ஏன்னா அப்போ தான் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஓ இது 19 ரேங்க். இப்போ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் டாப் காலேஜ். அதெல்லாம் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரலாம் டாப் காலேஜ். அடுத்ததாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் இருக்குது அடுத்த இடத்துல, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து கேபிஆர் காலேஜ் இருக்குது அடுத்த இடத்துல. அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னை, அது அடுத்த இடத்துல இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர் அடுத்த இடத்துல இருக்குது. லொயாலா ஐகாம் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூர் அடுத்த இடத்துல இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அடுத்த இடத்துல இருக்குது. இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு உண்டுங்க, அதனால் சொல்கிறேன். வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இது அடுத்த இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு அடுத்த இடத்துல இருக்குது. ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர். அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. பார்த்துங்க, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக நம்மளோட பண்ணாரி அம்மன் கல்லூரி ஈரோட்டில் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அடுத்து பர்கூர் காலேஜ் இருக்குது. இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு, பார்த்துங்க. ஓகே, அடுத்ததாக கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை வந்து நீங்கள் பெருசாக பார்க்க வேணாம், ஏன்னா இந்த காலேஜ் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஓகே, அதை ஏன் நான் போட்டிருக்கேன்னா அது வரிசைப்படுத்துகிறேன், வேற ஒன்றும் இல்லை. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்குன்னு பாருங்க. ஆர்எம்கே காலேஜ் எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளோட சென்னை சென்ட் ஜோசப் காலேஜ் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. மகாலிங்கம் காலேஜ் கோயம்புத்தூர் எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. என்ஜிபி கோயம்புத்தூர் எந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. தந்தை பெரியாரை பாருங்க, அடுத்த இடத்துல தந்தை பெரியார் இருக்குது. அடுத்ததாக சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து வேலம்மாள் காலேஜ் மதுரை அடுத்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் நான் எதையுமே மாற்றலை. இங்கே பாருங்கள், 76 75 75 74 இப்படிங்க பாருங்க, கட்டா குறையுது. ரேங்க் பாருங்க 46, அடுத்து 48 48 50,000 அப்படியே ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க. வேலம்மாள் காலேஜ் மதுரை, அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ் சென்னை. அடுத்ததாக மெஃப்கோ காலேஜ் தென் மாவட்டத்தில் மெஃப்கோ காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல்ல இருக்குது அடுத்த கல்லூரியாக. செங்கிப்பட்டி காலேஜ் தஞ்சாவூர். இந்த ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை இதே மாதிரி ஆர்டரை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது நான் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்கேன். அடுத்து நீங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி அதுக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, அதை பாருங்கள். சிஎஸ்சி படிக்கணும், சிஎஸ்சி தான் படிப்பேன்னா அதில் பாருங்கள். செங்கிப்பட்டி கவர்மெண்ட் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது, இந்த ரேங்க் வரைக்கும் உண்டு. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜில் இந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. சோனா காலேஜ் இந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. அடுத்த சோனா காலேஜுக்கு அடுத்து தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் இந்த ரேங்க்கு. அடுத்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் போன வருஷத்தின் அடிப்படையில் இது தனியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. பனிமலர் காலேஜ்லாம் அசால்ட்டாக கிடைக்குது. 2வது ரவுண்ட்லேயே நிறைய மாணவர்களுக்கு கிடைக்குது. சாரநாதன் காலேஜ் பார்த்துங்க, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ரெட் ஹில்ஸில் உள்ளது, இந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துலையும், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அடுத்த இடத்துலையும் இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக அடுத்ததாக நம்ம தேனி கவர்மெண்ட் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜெல்லாம் அதிகமாக ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை எடுத்தே ஆகணும்னு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் அடுத்த இடத்துலையும், யூனிவர்சிட்டி காலேஜ் காஞ்சிபுரம் அடுத்த இடத்துலையும் இந்த கல்லூரி இருக்குது. ஓகே, அடுத்ததாக கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துலையும், அடுத்து தானிஸ் அகமது காஞ்சிபுரம் அடுத்த இடத்துலையும் இருக்குது. அடுத்ததாக வேல்டெக் மல்டிடெக் கல்லூரி அடுத்த இடத்துல இருக்குது. இந்த ரேங்க்லாம் பார்த்துங்க. அடுத்ததாக ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோயில் அடுத்த இடத்துல இருக்குது. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அங்கே ஈசா இருக்குல்ல கோயில், அங்கே இருக்குது இந்த கல்லூரி. அடுத்ததாக பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் அடுத்த இடத்துல இருக்குது. வஉசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூர் அடுத்த இடத்துல இருக்குது. கே ராமகிருஷ்ணா காலேஜ் திருச்சிராப்பள்ளி அடுத்த இடத்துல இருக்குது. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அடுத்த இடத்துலையும், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் அடுத்த இடத்துலையும், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் அடுத்த இடத்துலையும் இருக்குது, இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து எக்ஸேவியர் கெத்தாலிக் காலேஜ் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கல்லூரி அடுத்த இடத்துலையும்,
பிரான்சிஸ் எக்ஸேவியர் காலேஜ் அடுத்த இடத்துலையும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் அடுத்த இடத்துலையும் இடம் பிடித்திருக்கு. குறிப்பாக அடுத்த யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல் அடுத்த இடத்துலையும், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துலையும், கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி அடுத்த இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு அடுத்த இடத்துலையும், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை அடுத்த இடத்தையும் இடம் பிடிச்சிருக்கு. காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருப்பூர் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்ததாக காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கு. பாருங்க இந்த ரேங்க்லாம் பார்த்துங்க. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உண்டு. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் கோயம்புத்தூர் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு நாமக்கல்ல. அடுத்து கொங்குநாடு காலேஜ் நம்ம முசிறியில் இருக்குது, இந்த காலேஜ் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து எஸ்ஆர்எம் மதுரை சிவகங்கை காலேஜ் இந்த காலேஜ் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. ஜெருசலம் காலேஜ் நம்ம பள்ளிக்கரணை சென்னையில் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தில் 14-13 கவுன்சிலிங் கூட இது அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் பண்ருட்டி கடலூர் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து அஞ்சலை அம்மாள் காலேஜ் திருவாரூரில் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. எம் குமாரசாமி காலேஜ் கரூர் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. ஆர்பிஎஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இது அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை அடுத்த இடத்துலையும், அடுத்து ஐஎஃப்பிடி இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்த இடத்தையும், கடைசியாக நம்ம பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் காலேஜ் வந்து அடுத்த இடத்தையும் பிடிச்சி முற்றிலும் இப்போ நம்ம ஒரு 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சொல்லிடுவோம். தயவு செய்து இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறோம்? போன வருஷத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தான். இந்த பாருங்க, இப்போ இங்கே பாருங்களேன் 150, இங்கே பாருங்க 150, இப்போ 150.5, 150.5, 151, 151, 151.5 இப்படி போக போக கட் ஆஃப், நல்ல கட் ஆஃப்ல எந்த பையன் போன வாட்டி எடுத்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ பையன் படிச்சுட்டு இருக்கானா படிக்காமல் இருக்கானா, அந்த காலேஜ் ஒன்றுக்கும் உருப்படாமல் இருக்கான்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? பாருங்க இங்கே பாருங்க ரேங்க்கை பாருங்களேன். இப்போ ரேங்க் பாருங்க 1,11,000 இப்படி பாருங்க 1,10,000, 1,00,000 அடுத்து பாருங்க 8,000, அடுத்து பாருங்க 1,05,000, அடுத்து 1,04,000 இப்படி நல்ல டாப் ரேங்க்ல எந்த பையன் போய் எங்கே சேர்ந்தான் அதையும் போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்லாம் வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சிஎஸ்சிக்கு வீடியோ போட்டாச்சு, சிவிலுக்கு வீடியோ போட்டாச்சு, மெக்கானிக்கலுக்கு வீடியோ போட்டாச்சு, அதே போல் இப்போ ட்ரிபிள்இக்கும் போட்டாச்சு, ஏஐடிஎஸ்க்கும் போட்டாச்சு. இந்த மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பயோமெடிக்கலு, பயோடெக்னாலஜி, அடுத்ததாக ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான அடுத்து இன்னும் பலதரப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் மெக்கட்ரானிக்ஸு, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது மாதிரியெல்லாம் எந்தெந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.